80ஆம் வருடம் படித்த மாணவர்கள் குழு வந்து இப்போ 3வது ஆண்டு தொடர்ந்து நாம் இந்த நட்பு ரீதியாக கூட்டம் போட்டு நடத்திட்டு இருக்கோம். நம்ம செய்யக்கூடிய வேலை என்னவோ பல காலம் 20-30 ஆண்டுகள் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த நம்மளுடைய பொறுப்பான பணிகள் சார்ந்த எண்ணங்களே நமக்கு எப்பயுமே நமக்குள்ள வந்துடும். எதுவாக நாம் இருக்கிறோமோ அதுவாகவே ஆயிடணும். சுந்தரராஜ் சார், சுந்தரராஜன், சுந்தர் உட்காருங்க, பேசாதீங்க. பிரபாகரன் சார் பேசும்போது அவருடைய துறை சார்ந்த நிறைய இதெல்லாம் சொன்னார். எல்லாருக்கும் அது வந்துடும். நான் அதை குறிப்பிட தான் சொன்னேன். நான் சிவராமகிருஷ்ணன் 79-81 மேத்ஸ் குரூப்ல படிச்ச மாணவன். பக்கத்துல அதியமான் கோட்டை அப்படின்ற கிராமத்துல 10ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு நகரத்துக்கு வரும்போது இங்க பார்த்த நண்பர்களை எனக்கு மிரட்சியை கொடுத்தாங்க. அந்த அளவு என்ன நிறைய தொல்லைங்க பண்ணுவாங்க, ரொம்ப வளர்ப்பாங்க, கலாட்டம் பண்ணுவாங்க 89லயே. ஆனா படிச்சிருவாங்க. எனக்கெல்லாம் அது ஆச்சரியமா இருக்கும். என்னடா விழுந்து விழுந்து படிச்சா கூட நமக்கு அந்த அளவு நம்ம மார்க் வாங்க முடியல அப்படின்ட்டு. ஆனா அந்த மாணவர்கள் படிச்சிருவாங்க. அதுல நிறைய பேர் இருந்தாங்க மேத்ஸ் குரூப்லயே. நான் பார்த்தோம் பக்கத்து இதுல ஹிஸ்டரி குரூப் அப்புறம் சயின்ஸ் குரூப் எல்லாம் வரும். பக்கத்துல இருந்த கிளாஸ்ல இருந்து பாட்டு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். ஏன்னா இந்த 2-3 ஆண்டுகள் நிறைய நண்பர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா அந்த 2 ஆண்டுக்கும் எனக்கு ஒரு 4-5 மாணவர்கள் தான் ரொம்ப பெட்டேன். இது எல்லாருக்கும் இருக்கும். எல்லா நண்பர்களும் எல்லாரோடையுமே நட்பா இருக்க முடியாது. அந்த ஒரு குரூப் சேர்ந்துரும். ஆனா அப்ப விட இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் தெரியும். படிச்ச காலத்தை விட அதுக்கப்புறம் பழகின வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்து ஓ இவங்க நம்மளோட படிச்சாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த 2-3 ஆண்டுகளாவே நிறைய பேரை இந்த 80ஆம் ஆண்டு மாணவர்கள் நிகழ்ச்சியை சந்திச்ச பிறகு நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கும். பிரபாகரன் சார் அவருடைய துறையை சார்ந்து சொன்னாரு. இப்ப உடல் நலம் பற்றி ரவி சார் சொன்னார். ஒரு ஆசிரியராக நான் இன்னொரு முக்கியமான மாணவர்களுக்கு எப்பயும் சொல்லக்கூடியது, படிப்பு சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்ல, மனநலம் சார்ந்த விஷயம். நம்மளாம் இப்ப 60 வயதுக்கு மேல வந்துட்டோம். நம்ம என்னதான் டை அடிச்சு வயசை குறைச்சி நம்ம இளைஞனா நம்ம நினைச்சிட்டு இருந்தா கூட பேப்பர்ல பார்த்தா 60 வயது முதியவர் அப்படின்னு தான் போடுவான். அதான் நிஜமும் கூட இல்லையா? அது மாற்ற முடியாத உண்மை. இப்ப நமக்கு நிறைய பேர் தங்களுடைய குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டாங்க, பேரன் பேருக்கு எடுத்தாச்சு, அந்த குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் குழந்தைகளே படிக்க வச்சுட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணணும், எவ்வளவோ பொறுப்புகள். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், வீட்டுல இருக்கிற மனைவி, குழந்தைங்க, அவங்களுடைய மருத்துவ செலவு, எவ்வளவு செய்திகள் நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ வாழ்க்கையில கடந்துதான் நம்ம இந்த 60 வயதை கடந்து வந்திருக்கோம். இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதிகமா ரொம்ப யோசிச்சு கூடாது. மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும், டேக் இட் ஈஸின்னு வச்சுக்கணும். அதுக்கு முக்கியமா ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாது. வைரமுத்து தன்னுடைய ஒரு முறை ஒரு இதழ எழுதியிருந்த கேட்ட, காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் விடிய வேண்டும், இரவு மனச்சிக்கல் இல்லாமல் முடிய வேண்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப கூட கணவன் மனைவி பேசாத கணவன் மனைவி இருக்காங்க, அண்ணா தம்பி பேசுறது இல்ல, அப்பா மகன் பேசுறது இல்ல. நாம இறப்பு வீடுன்னு அப்ப மரணத்தை பத்தி நிறைய பேசுவோம். ஆனா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மரணம். நாம ஏன்னா பிறந்த அனைத்துமே ஒரு நாள் மறையத்தான் வேணும். அதுக்குள்ள எதுக்கு இத்தனை ஈகோ, இவ்வளவு பிரச்சனைங்க அப்படின்னு நாம நினைச்சா அத்தனையும் ரிலாக்ஸா கடந்து போக முடியும். தயவுபடி யார் கூடயும் பேசாம இருக்காதீங்க, எல்லா கூடயும் பேசுங்க. இந்த நண்பர்கள் குழுவோட சேர்ந்து நான் இப்போ பழகிறதுல சிலர் 60 வயசை கடந்துட்டாங்க, சிலர் 50 வயசே கடக்கல, சிலர் 40 வயசையும் கடக்கல, சிலர் 30ஐயும் கடக்கல, சிலர் பார்த்தா +2லயே இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா மனம் மாற்றம் வரணும். ஒரு பிறப்பு அப்புறம் இறப்புனா நடுவுல சாகரத்துக்குள்ளேயாவது நம்ம நல்ல மனுஷதான் மாறிடணும். இந்த சண்டை பிடிச்சிட்டு மற்றவங்களோட தொந்தரவு கொடுத்துட்டு பேசாம அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா? இப்ப நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, அதிகம் அறிவுரை சொல்லக்கூடாது. நானும் அறிவுரை சொல்லல, எனக்கு நானே சொல்லிக்கிறதெல்லாம் உங்களோட சொல்லிக்கிட்டேன், அவ்வளவுதான். இங்க நாட்டிய நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க, அதுக்கு ஏற்பாடு செஞ்சவங்க, அந்த ஆடின குழந்தைங்க, அவங்களுடைய ஆசிரியர்கள், அந்த குழந்தையோட குடும்பத்தார்கள், அத்தனை பேருக்கு ஏன்னா நிறைவா இருக்குது. ஏன்னா வாழ்க்கை கலையும் இசையும் இல்லைன்னா நாம வாழவே முடியாது. நம்ம தமிழ் மண்ணுல அதுவும் பிறப்புல பாராட்டு, இறப்புல ஒப்பாரி அப்படின்னு முடிக்கிற ஒரு வர்க்கத்துல நம்ம இருக்கோம்.
நாம் அதனால் இசையும் கலையும் நம்மளோட சேர்ந்தே வரணும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் அரேஞ்ச் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி, நல்லா இருந்தது. இந்த நிகழ்ச்சிகள் தொடரணும்னு கேட்டுருந்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். 3 பேரை எல்லாரும் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா படிக்கிறோம், இல்லைன்னா பிளேயரா இருந்திருக்கணும். 3வது யாரா இருப்பாங்க நீங்க சொல்லுங்க. ரவுடியா இருக்காங்க, நல்லா படிக்கிறவன் பிளேயரா இருக்கணும், இல்லைன்னா ரவுடி. அதான் அந்த பிளேயர் லிஸ்ட்ல வரும். இன்னையும் வந்து நிறைய பேர் என்ன பார்க்கறதே வந்து ஒரு பிளேயரா தான். நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஆம்பூர்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஷூ ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எல்லாம் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட். எனக்கு கொடுத்த 3 நிமிஷத்துல நான் முடிச்சிருக்கேன். அப்போ ஆன்டி புஷ்மேன் அப்படின்னு ஒரு அமெரிக்கன், நானே ஆல்ரெடி இருக்கிறேன், அவர் எனக்கு மேல இருப்பாரு. காலையில 7:30 மணி ஷிஃப்ட் அப்படின்னா 7:20 அவர் வந்து ஃபேக்டரியில இருப்பாரு. கிட்டத்தட்ட 3000 பேர் ஒர்க் பண்ற ஃபேக்டரி, அதுல 2000 பேர் வந்து லேடிஸ். காரணம் என்ன, அந்த ஷூ ஃபேக்டரிக்கும் நம்ம ட்ரெஸ் தைக்கிறோம் இல்லையா, இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது லெதர், அது வந்து காட்டன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் போயிட்டு அவரை கூட்டிட்டு அவர் கார்ல போயிட்டு பாண்டியராஜன் அந்த பணம் கொடுத்துட்டார். அப்போ அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், நீங்க என்னுடைய சினிமா வந்து எது பார்த்துருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் 86ல உங்க ஆண்பாவம் அந்த படம் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அவர் சொன்னது ஜென்ரலா நான் கம்யூனிட்டி பத்தி எல்லாம் பேச மாட்டேன். ஏங்க அவர் வந்து பொள்ளாச்சியில் ஒரு பெரிய கவுண்டருங்க. அவர் தான் வந்து இந்த சினிமாவுக்கு வந்து ஆண் பாவத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணாரு. அவருக்கு 3 பேர், 2 பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் வந்து ஊமை. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஊமை எப்படி பேசுவோம், இந்த சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி லண்டனுக்கு எடுத்து போய் 7 ட்ராக்ல வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி, இந்த பையன் இந்த குரல்ல பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுல வந்து எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சாங்க. வீட்டுல இருக்கவங்க அழுதுட்டாங்க. என் படத்தை அடுத்த படத்துக்கு அவரே ஃபைனான்ஸ் பண்ணாரு அப்படின்னு. ஆக நம்ம ரவி சார் சொன்னாரு, நம்ம மூளை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் வேற, பிரெயின் வேற. பிரெயின்ங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண 1.4 கிலோ தான் எல்லாத்துக்கும். நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ற அந்த ஆர்கானுக்கு பேர் வந்து பிரெயின். எல்லா சிக்கலுக்கும் பொதுவான காரணம் வந்து மலச்சிக்கல் தான். அதனால நான் ஒரு முறை நான் கம்பி இறக்கிட்டு இருந்தேன். அப்போ என் கூட படிச்சவங்க அவன் சம்பத்து பேர் கம்பி இறக்கிட்டு இருந்தா, நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் ஒரு டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா. அவன் என்ன எப்படி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, நான் எப்போ போய் டாக்டரை பார்த்தேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு நான் வந்து முதியவர் அப்படிங்கறத நான் ஏத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பா ஏத்துக்குவேன். நம்ம வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம உடம்புல வளர்ற ஒரே ஆர்கன் வந்து மைண்ட் தான். அதனால நீங்க எல்லாருமே வந்து எது செய்றீங்களோ இல்லையோ, ரவி சார் சொன்ன மாதிரிதான் காலையில் நீங்க விட்டமின் டி டெஃபிஷியன்சி எத்தனை பேர் டேப்லெட் எடுக்கிறாங்க. நான் ஐம் சோ ஸ்கேர்ட் ஆஃப் இட். என்ன இந்த மாதிரி போய் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆக நம்ம உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதே நேரத்துல மைண்ட் அண்ட் பிரெயின் ரெண்டையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த 80s நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் நன்றியும் கூறி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு நாள் பெங்களூர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்து இதுக்கு வந்தேன். நான் வந்து பெங்களூருக்கு இருந்து மெட்ராஸ் வந்துட்டு, மெட்ராஸ் வந்து மறுபடியும் பெங்களூர் போனோம். பெங்களூர் எக்ஸ்பிரஸ் நைட் 10:45 ஒரு ட்ரெயின். பக்கமே போக முடியல, அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தா, கடைசியில ஒருத்தர் வந்து கையாட்டினாரு, சார் இங்க வாங்க அப்படின்னு. போய் பார்த்தா அவர் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சவர், அதிகமான ஸ்கூல்ல வந்து படிச்சவர். சார் நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷம் ஜூனியர் சார். நான் அந்த வண்டியுடைய கார்டு, நீங்க ஏன் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நண்பர்களோட சேர்ந்து என்ன மேக்ஸிமம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதோட சஜஷன் நிறைய பேர் தளத்தில் வந்து அருமையான இதெல்லாம் போறீங்க, மெசேஜஸ் எல்லாம் போறீங்க. எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி உங்களுடைய சஜஷன் எதுவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம மூவ் ஆகணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேல்நிலைப்பள்ளி 1980ஆம் வருட மாணவ நண்பர்கள் கூட்டி 3ஆம் ஆண்டு நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள எனது உயிரின் மேலான நட்புகளுக்கும்
அனைத்து விருந்தினர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திய கலாலயா பிரிவினருக்கும் எனது நண்பர் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். நான் அரசு பள்ளியில் 37 ஆண்டுகள் பணிபுரிந்து கடந்த ஜூன் மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். தற்போது நட்பு குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஃப்ரெண்ட், இதுக்கான டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் இன் இயர் விச் நெவர் டைஸ். இதற்கான விளக்கம், நட்பு என்பது வயது, இனம் மற்றும் மொழி எல்லைகளை கடந்து இருவரிடையே அல்லது பலரிடையே ஏற்படுகின்ற உண்மையான அன்பு மற்றும் புரிதலாகும். இது இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதுடன் வாழ்க்கைக்கு மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் பெறுகிறது. இதற்கான பண்பு ஒளிவு மறைவற்ற மனப்பூர்வமான அன்பும் ஒருவர் மற்றவரின் முறைகளை அன்போடு சுட்டிக்காட்டி திருத்துவதுமே சிறந்த நட்பின் இலக்கணமாகும். நட்பிற்கான ஆரோக்கிய நன்மைகள்: மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெருக்க உண்மையான நட்பு பெரிதும் உதவுகிறது. நட்பின் மேன்மை என்று எடுத்துக்கொண்டால், நண்பர்கள் தங்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மறந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்துக் கொள்வார்கள். நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக நடந்து கொள்வார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் தானாகவே முன்வந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள். நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்களின் உலக பொதுமறை திருக்குறளில் 79ஆம் அதிகாரம் நட்பு என்று 10 கோட்பாடுகளை வகுத்துள்ளார். அதில் நமக்கான ஒரு சில கோட்பாடுகளை தெரிவிக்கிறேன். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சித்து அகநக நட்பது நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இருக்கல் தலைவதாம் நட்பு. நிறைநீர நீரவன் மேன்மை விரைமதி பின்னீர பேதையார் நட்பு. நரித்தொரும் நூல்நயம் போலும் பயிர்தொரும் பண்புடையாளர் குரல். நட்புக்கான சில கவிதைகள்: தடுமாறும் போதும் தாங்கி பிடிப்பவனும், தடம் மாறும் போது நட்பு தட்டி கேட்பவனும் உண்மையான நண்பன். நட்பு என்று ஒரு ஏணி இருந்தால் போதும், எவ்வளவு உயரம் என்றாலும் வெற்றிதான் முடிவு. 100 நண்பர்களை தேடுவதை விட 100 ஆண்டு நிலைத்து நிற்கும் ஒரு நண்பனை தேடு. உன்னை உச்சத்தில் வைக்கும் அந்த நட்பு. அன்பு கொண்ட நீங்கள் அருகில் இருந்தால் என்ன, தொலைவில் இருந்தால் என்ன, தொலையாத உங்கள் நினைவுகள் என்னுள் இருக்கும் வரையில் தொலைவு கூட சுகமே. அர்த்தமற்ற வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது அன்பு. அர்த்தமுள்ள வாழ்வை அற்புதமாக மாற்றுவது நட்பு. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சில கோட்ஸ் சொல்றேன். Friendship is the golden thread that ties the heart of all the world. Friendship is the only cement that will ever hold the world together. A friend is someone who gives you total freedom to be yourself. Share your smile with the world. It's a symbol of friendship and peace. Friends are people who know you really well and like you anyway. So, இவ்வாறான தூய்மையான நட்பினை நாம் அனைவரும் பேணி பாதுகாத்து, தீ நட்பு, கூடா நட்பு போன்றவற்றை ஒதுக்கி உண்மையான நட்புணர்வுடன் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைந்து நமது நாம் படித்த பள்ளியின் வளர்ச்சிக்கும் நமது சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பதோடு தொடர்ந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளையும் சேவைகளையும் தொடர்ந்து மேற்கொள்வோம் என உறுதியேற்றுக் கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த 2ஆம் வருட மாணவர் நண்பர்களுக்கு நன்றிகளை பாராட்டி விடைபெறுகிறேன்.